குட் மார்னிங் எவ்ரிவன். இன்னைக்கு ரகுநாத் 29 வயசு. இவர் குபேரிப்பட்டினம் ஊர், தன்றாம்பட்டு தாலுக்கா, திருவண்ணாமலை மாவட்டம்லேருந்து வந்திருக்காங்க. இவருக்கு கண்ணாடி விரியன் பாம்பு வலது காலில் கடிச்சிருக்கு. 27ஆம் தேதி 4:30 மணி போல் கடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் வேற ஒரு மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் வர்ற வழியிலே பார்த்தீங்கன்னா நிறைய தடவை வாந்தி எடுத்திருக்காரு. கண்ணெல்லாம் பார்வை மங்கலாக தெரியுது, கண்ணு சொக்கிட்டு போகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்மக்கிட்ட 2 நாள் கழிச்சு தான் வந்திருக்காங்க. 29ஆம் தேதி காலையில் 9:15 போல் வந்திருக்காங்க. ஸோ மிஸ்டர் ரகுநாத் 2 நாள் கழித்து பாம்பு கடித்து 2 நாள் கழித்து அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி கடித்து எங்ககிட்ட வரப்போ 28, 29ஆம் தேதி 29th காலையில் 9:15 வந்திருக்கிறாரு. ஸோ வரப்போ யூரின் வரல, யூரின் கட் ஆகிடுச்சு, மூச்சு வாங்குது, சுயநினைவு இல்லை, நெஞ்சு சளி அடைச்சிட்டு ஆம்புலன்ஸில் வரப்போ ஆக்சிஜன் வச்சுட்டு தான் வந்திருக்கிறாங்க. அப்போயே அங்கேயே வென்டிலேட்டர் போட்டிருக்கணும். பட் வென்டிலேட்டர் போடாமல் வந்ததுனால நாங்கள் இமீடியட்டாக வென்டிலேட்டர் போட்டு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா 2 பக்கமும் எக்ஸ்ரேல சளி ஃபுல்லாக அடைச்சிக்கிட்டு மிக ஆபத்தான கட்டத்தில் இருந்தாங்க. ஸோ பல்மனரி எடிமாலாம் அதை ட்ரீட் பண்ணி அதை கரெக்ட் பண்ணி கொஞ்சம் கான்சியஸ் லெவல் திருப்பி வந்துச்சு. ஸோ வந்ததுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா மூஞ்சி கை கால்லாம் ரொம்ப வீக்கமாக இருந்தது. யூரினே பார்த்தீங்கன்னா 15 ml 20 ml 30 ml இப்படி தான் வந்துக்கிட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வென்டிலேட்டர் போட்டு ட்ரக்கையாஸ்டமி பண்ணி ஸோ டயாலிசிஸும் பண்ணிகிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் சுயநினைவு வந்தவர் ஒரு 5ஆவது நாள் பார்த்தீங்கன்னா திருப்பி சுயநினைவு இழந்துட்டார். ஸோ இழந்ததுக்கப்புறம் திருப்பி சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்ததில் ஒயிட் மேட்டர் டீஜென்ரேஷன் கொஞ்சம் இருக்குது அப்படின்ட்டு ஸோ நரம்பியல் சிகிச்சை நிபுணர் சொல்லிய சில இம்யூனோகுளோபுலின்ஸ்லாம் கொடுக்கணும்னு சொன்னார். ஸோ அதெல்லாமே கொடுத்து கொஞ்சம் கான்சியஸ் லெவல் ரிகவர் ஆனார். ஆனால் திருப்பியும் பார்த்தீங்கன்னா நிற்க மாட்டேன்ட்டார், நடக்க முடியல, காலே எடுத்து வைக்க முடியல, நிற்க முடியாமல் இருந்தது, கால் ரொம்ப வீக்னஸ் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு இந்த இம்யூனோகுளோபின்லாம் கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வாரம் கழித்து அந்த கொஞ்சம் நிற்க ஆரம்பித்தார், நடக்க ஆரம்பித்தார். ஸோ ஒரு கட்டமாக இவருக்கு அந்த அபாய கட்டத்தை தாண்டிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறோம். ஸோ யுவாஸ் ஆன் வென்டிலேட்டர், டயாலிசிஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாப்பிட்ற அளவுக்கு கொடுத்தோம், வயிறு வீங்கிடுச்சு. ஸோ அந்த வயிறு கரெக்ட் பண்ணுறதுக்கு பேங்க்ராட்டிட்டிஸ் இருந்தது. ஸோ அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு இது பண்ணோம். திருப்பியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சது, திருப்பியும் ஆகாரம் கொடுத்தோம், திருப்பியும் புஷ்ஷுன்னு வீங்கிடுச்சு. அப்புறம் யூரினும் சரியாக வராதனால சிடி அப்டமன் எடுத்து பார்த்ததில் கிட்னி, இந்த ரைட் கிட்னியில் ஹெமட்டோமா இருந்தது, சுற்றி பிளட்டு. இவருக்கு பிளேட்லெட்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது, 10,000 இல்லை 9,000 அந்த மாதிரி அவ்வளோ லோவாக இருந்ததுனால உள்ளே கிட்னியில் இரத்த கசிவு ஏற்பட்டு இந்த சைடில் கிட்னி ஆரம்பித்து இந்த இடது பக்கம் கிட்னி வரைக்கும் பிளட் கிளாட்ஸ் நிறையா இருந்தது. ஸோ அதுக்கு யூராலஜிஸ்ட் டாக்டர் அருண் விஜயை வர வச்சு அவர் அந்த இடத்துல இருந்து அவருக்கு இந்த ஹெமட்டோமா பார்த்திங்கன்னா இன்னும் கூட வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இது இங்கே கலெக்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதுவும் கிட்டத்தட்ட 1.5 லிட்டர் கிட்ட ரத்த கசிவு இருந்தது. நாங்களும் பிளட்டு போடுறோம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, எங்கடா போகுது பிளட்டுன்னு பார்த்தா இங்கே கிட்னி கிட்டே இருந்து லீக்கேஜ் ஆகி அந்த ரத்த கட்டி கிட்னியை கம்ப்ரெஸ் பண்ணுறதுனால கிட்னி சரியாக வேலை செய்யாமல் போயிடுச்சு. அப்புறம் அது கொஞ்சம் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் தான் யூரினும் கொஞ்சம் நல்லா வர ஆரம்பிச்சுது. ஸோ கிட்டத்தட்ட 40 நாட்கள் நாங்கள் ஐசியூவில் வைத்து தீவிர சிகிச்சை அளித்து எனக்கே நம்பிக்கை இல்லை நம்ம ரகுநாத் பிழைப்பான் அப்படின்றது. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இதுக்கு உங்கள் அட்டெண்டர்ஸும் பக்கத்திலே இருந்து என்ன மருந்து கேட்டாலும் உடனுக்குடன் வாங்கி கொடுத்து இது பண்ணி கல்யாணம் ஆகி 2 பசங்களில் ஒரு பொண்ணு, ஒரே ஒரு பொண்ணு, 2 பொண்ணுங்க இருக்காங்க. அந்த அம்மாவும் பார்த்து அழுதுட்டு அவங்க அப்பாலாம் ஐசியிலே உளுந்து பிறண்டு ரொம்ப எப்படியாவது காப்பாற்றுங்க என் பையனை அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஆண்டவன் அருளால் இன்னைக்கு ரகுநாத் இந்த அளவுக்கு இருக்கிறாப்புல. நாளானைக்கு நாங்கள் இந்த பிக்டைலும் எடுத்துட்டு டிஸ்சார்ஜ் பண்ணும் நிலைமையில் இருக்கிறார். இதற்கு வி தேங்க் காட். தேங்க்யூ. குட் மார்னிங் டு ஆல். இது போல் என் பெயர் ரகுநாத், குபேரப்பட்டினம் வில்லேஜ், மோத்தக்கால் போஸ்ட், தன்றாம்பட்டு தாலுக்கா, திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட். இது போல் கண்ணாடி வில்லேஜில் இருந்தேன். வில்லேஜில் இருக்கும்போது கண்ணாடி விரியம் பாம்பு என்னை கடிச்சிருச்சு. இது போல் வேறு ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். அங்கே என்ன அவங்க ரெடி பண்ண முடியல. அப்புறம் டிசிஆருக்கு வந்தேன், கிருஷ்ணகிரி.
அங்கே வந்து எல்லா ஸ்டாஃபுங்களும் கொஞ்சம் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி ரெடி பண்ணி விட்டுக்குறாங்க. ஹாஸ்பிட்டலில் வந்து 40 நாள் இதில் ஐசியில் இருந்தேன். இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா இருக்குது ஹாஸ்பிட்டலு. இது டிசிஆர் ஹாஸ்பிட்டலில் கடவுள் கோவில் மாதிரி, இது கோவில். வணக்கங்க. நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் கன்றாம்பட்டு வட்டம் மோத்தக்கல் போஸ்ட்டு குபேரிப்பட்டினம் வில்லேஜ். இது கண்ணாடி விரியான் பாம்பு கடிச்சிச்சு தம்பிக்கு. அப்போ 40 நாள் ஐசியில் இருந்தோம். 4 நாள் இருந்து பரவாயில்ல, ட்ரீட்மெண்ட் எல்லாம் பரவாயில்ல, சூப்பராக பண்ணுறாங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது, நல்லா குணமாக்கிடலாம். நம்பிக்கையோடு வரலாம் ஆஸ்பத்திரிக்கு. ரொம்ப தேங்க்ஸுங்க.